அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு அடுத்த 31 நாட்களில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது, மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் மார்ச் மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து ராசியின் ராஜ யோகாதிபதியான சனியும் வலம் வரப்போகிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகள் மார்ச் 29ஆம் தேதி 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து 6ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் அமோகமான யோகம் உறுதியாகவே இந்த மார்ச் மாதத்தில் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் என 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து 6ஆம் இடத்தை வலு சேர்ப்பதோடு விரயஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியை அள்ளித்தர போகும் மார்ச் மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான மாற்றம் உறுதியாக உங்களுடைய வாழ்வில் தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. இந்த மார்ச் மாதத்தின் துவக்கத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6இல் உச்சம் பெற்றிருக்கும் போது அங்கு வக்ரகதியில் திரும்புகிறார் மார்ச் 4ஆம் தேதி முதல். அதே போன்று நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் 9ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு யோகஸ்தானமாகிய 6இல் அமருகிறாருங்க. செவ்வாய் 9ஆம் இடத்திலிருந்து கர்மஸ்தானத்தில் இந்த மாதத்தின் இறுதியில் நுழைகிறார். அதோடு மட்டுமல்லாது 29ஆம் தேதி ராசியின் உச்ச அதிபதியான சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து மிகவும் வலுவாக இந்த வேளையில் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமர போகிறாருங்க. எனவே மிக சிறப்பான யோக பலன்களை திருக்கணிதத்தின்படி தற்போதிலிருந்தே பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது அஷ்டம சனி பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் அஷ்டம குரு இறுதி கட்டத்தில் இருப்பதால் அவரால் எந்தவிதமான பாதிப்பும் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் சனி யோகஸ்தானத்தில் அமர போகிறார். மிகவும் வலுவாக சனி அமருகிறாருங்க. அது மட்டுமல்லாது யோகஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு வலுவாக வீற்றிருக்கிறார். விரயஸ்தானமாகிய 12இல் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறாருங்க. கேது விரயஸ்தானத்தில் நிலை கொள்ளும் போது 6 கிரகநிலைகள் அல்ல, சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு என பல கிரகநிலைகள் பார்க்கக்கூடிய வேளையில் சந்திரனும் குருவும் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பாலும் இந்த தருணத்தில் உண்டு. பாகியஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானத்தில் நுழைகிறார் செவ்வாய். நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சூரியன் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் இருந்து மிகவும் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு நுழைகிறாருங்க. எனவே நல்ல மாற்றம் உறுதியாக சூரியனின் அமைப்பால் உண்டு. சுக்கிரன் மற்றும் புதன் அங்கு ஏற்கனவே வலுவாக சஞ்சரிக்கும் போது வக்ரகதியில் திரும்பினாலும் நல்ல மாற்றம் நிறைவாக உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். இப்படி மார்ச் மாதத்தில் கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. குறிப்பாக குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கேது விரயத்தில் இருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மைகள் தடை தாமதமின்றி உறுதியாக வரும். பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது என்று சொன்னாலும் உங்களுடைய வாழ்வில் சிரமம் மட்டும்தான் நிறைந்திருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய நற்பலன்கள் எங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் கெடுபலன்கள் அப்படியே கிடைக்கிறது என்று பலர் வருத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதில் நிச்சயமாக உறுதியாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் உண்டு. நீங்கள் நற்பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாக இருக்கிறது. ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பதே நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்றுதான். நம்பிக்கையுடன் இருங்கள். ஏனென்றால் முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில்
யோகஸ்தானத்தில் 6 கிரக நிலைகள் 6ஆம் இடத்தில் ஒன்றாக இணைய போகிறது. எனவே அற்புதமான கிரக நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். சரியாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருமானம் திருப்திகரமாக அமையும். கடன் சார்ந்த தொல்லைகள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திருமண தடைகள் விலகும். திருமணம், புத்திர பாக்கியம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவுல தடை தாமதமின்றி உங்களை தேடி வருங்க. வெளிநாட்டில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் தாயகம் திரும்பலாம் என்று நினைக்கும் போது அதற்கான சந்தர்ப்பமும் சாதகமாக அமைகிறது. இப்போது இங்கேயே தொழில் அல்லது நல்ல உத்தியோகத்தில் இணைவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவை உங்களுடைய எதிர்கால நலனை பாதிக்காத வகையில் மிக சிறப்பான மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக நிரந்தர வருவாயை பெறுவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் நன்கு யூகம் வகுத்து திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்ப்பதோடு தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. பணவரவில் இருந்து வந்த தடைகள் விலகுவதால் பழைய பாக்கிகள் வசூலாகுவதோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் வக்ரகதியில் திரும்பினாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். எனவே இந்த அமைப்பும் உறுதியாகவே நல்ல மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறது. எனவேதான் எதிர்பாராத திடீர் பண வரவை பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் நற்பெயரை சம்பாதிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகள் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறுவதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் நுணுக்கமாக செயல்பட்டு பல்வேறு வகையான திட்டங்கள், யூகங்களை மிக சிறப்பாக செயல்படுத்துவதால் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் ஓரளவிற்கு விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் சந்தை நிலவரம் சாதகமாக அமைவதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள், விளைநிலங்கள் வாங்குவதற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. கால்நடை வளர்ப்பில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு எதிர்பாராத திடீர் பணவரவும் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் மார்ச் மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.